லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, ஒரு நிமிஷம். என்ன? நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? மறுபடியும் அந்த வீட்ல சமையல் வேலை செய்ய போறியா? ஆமா, அங்கதான் போறேன். இப்ப அதுக்கு என்ன? அப்பா எப்படிமா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? இங்க பாரு, எனக்கும் அவருக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா, நான் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, பிரச்சனை தான். நீ இப்படி சமையல் வேலைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இத இந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் வேணா சொல்லலாம், ஆனா நீ அத சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஏமா கிடையாது? ஏன் கிடையாது? நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளு வண்டிய போட்டுட்டு நீயும் இதே சமையல் வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நானாவது பரவாயில்ல, ஒரு வீட்ல 4 செவத்துக்குள்ள இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதே வேலைய ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல நின்னு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன வந்து கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு. உன்னை கேக்குறதுக்கு நான் உன் பொண்ணாதான் இங்க வந்தேன். இந்த வயசுல நீ வேலைக்கு போனா பாக்குறவங்க என்னமா சொல்வாங்க? நீ இந்த வேலைக்கு போறத பாக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அண்ணனுங்க என்னமா சொல்லிட்டு போறானுங்க, ஆனா என்னால இத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. என்னால உன்னை வேலைக்கு அனுப்ப முடியாதுமா. அது சரி, நான் வேலைக்கு போல, நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என் புருஷன் பட்ட கடனை நீ தீர்க்க முடியுமா? நீயே கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி உன் குடும்பத்தோட இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. அம்மா, நீயும் என்ன அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? நான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கவா இங்க இருக்கேன்? உன்னையும் அப்பாவையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு தாமா நான் இங்க இருக்கேன். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ என்னமோ எங்க 2 பேரையும் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றியே, பதிலுக்கு நீ என்ன எங்களுக்கு செஞ்சிருக்க? உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. உங்க கடனை நான் சம்பாதிச்சு அடைக்கிறேன். ஏண்டி, அந்த இட்லி கடைய வச்சு நீங்க 4 பேர் பொழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நீ எங்க இருந்து எங்க கடனை அடைப்ப? கொஞ்சமாவது அறிவோட பேசுறியா? அதுவும் இல்லாம என் புருஷன் மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவரடி. அவரு உன்னையே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காரு. நீ குடுக்கற பணத்தை மட்டும் எப்படி ஏத்துக்குவாரு நீ நினைக்கிற? போய் முதல்ல உங்க அப்பா நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அதை அடைஞ்சு காட்டு. நல்ல வேலைக்கு போ, கை நிறைய சம்பாரிச்சு காட்டு. அதுக்கப்புறமா நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணு. எவனோ ஒருத்த கூப்பிட்டாங்கிறதுக்காக அவன் கூட ஓடி போய் அவன் குடும்பத்தோட அண்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்ன சொல்லலாமா? போடி. அம்மா, மலர்கண்ணு. அத்தை, கடைக்கு போலாம் அத்தை, நான் ரெடியா தான் இருக்கேன். சொல்லையா? நீயே சொல்லண்டி. சொல்லியா? என்ன விஷயம்? இன்னில இருந்து நீ கடைக்கு வர வேண்டாம் மலரு. ஏன்? அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா கண்ணு. இது என்ன மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டீங்க? இதுக்குதான் நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேனே. அது நீ அப்ப சொல்லிக்கின, இப்ப நாங்க வானான்னு சொல்லிக்கிறோம். அதான் ஏன் நீங்க மட்டும் கடைக்கு போய் கஷ்டப்படணும், நான் வீட்ல அப்படியே ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல மலரு, நாங்க கஷ்டப்படுறோம், நீயும் தான் கஷ்டப்படணும். ஆனா இது போல ரோட்ல வந்து கஷ்டப்பட வேண்டாம் மலரு. அப்புறம் நான் வேற என்ன செய்யணும் மாமா? அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னாண்ட என்ன சொல்லிட்டு போச்சு கண்ணு? அத்தை, அவங்கள விடுங்க. அவங்க எப்பயுமே அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அத பத்தி நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். நாங்க அப்படி யோசிக்கலாமா? பாண்டிய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு படிப்பு வரல, முடியாதுன்ட்டான், சரின்னு விட்டுட்டோம். அவங்காட்டி படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா எங்க தலையை அடமானம் வச்சாது அவனை பெரிய படிப்புலாம் படிக்க வச்சிருப்போம். நீ நல்லா படிக்கிற புள்ள, உன்னை உங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல.
அவங்க மட்டும்தான் அப்படி ஆசைப்படணுமா? நாங்க அப்படி ஆசைப்படக்கூடாதா மலரு? ஆமா கண்ணு. அவங்க இடத்துல இருந்து நாங்க உன்னை பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி பெரிய படிப்பா படி, பெரிய ஆளா வந்து சாதிச்சு காட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பழகி கல்யாணம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். ஆனா கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வாழ்ந்து காட்டினா தானே பெத்தவங்களுக்கு புரியும். நம்ம புள்ள பிடிச்சவனை கட்டினாலும் வாழ்க்கையில தோத்து போகலன்னு. அதான் அம்மா, புகுந்த வீட்டுல நீ எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் உன்னை பெத்தவங்க எங்களை மதிப்பாங்க. அப்படி நீங்க எனக்கு என்ன மாமா குறை வச்சீங்க? நீங்க 2 பேரும் தான் என்ன தங்கமா வச்சு பாத்துக்கிறீங்களே. அது பாசத்துல பண்றதுமா. ஆனா அது மட்டும் இருந்தா போதுமா? உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ எப்ப ஆகுறது? ஆமா கண்ணு. நாங்க இன்னையில இருந்து கடைக்கு போறோம். நீ இனி படிக்கிற வேலையை மட்டும் பாரு கண்ணு. ஆமாம்மா, இன்னைக்கு நீ நேரா போ. அது என்ன அப்ளிகேஷனா, அதை வாங்கி போடு. நல்லா படி. நாளைக்கு என் மருமக புள்ள படிச்சு பெரிய வக்கீலாகி கோர்ட்லாம் போட்டுட்டு வந்தா எங்களுக்கு தானம்மா பெருமை. இன்னைக்கு நீ உங்க அப்பா ஏத்துக்கலன்னு அவர் பாசத்துக்காக ஏங்கி கிடக்குறியே, நாளைக்கு நீ பெரிய ஆளா வந்து நிக்கும் போது உங்க அப்பா வந்து சொல்லுவாரு, மலரு என் புள்ளடான்னு. அப்படி சொல்ற மாதிரி அவரை ஏத்துக்க வைக்கணுமா? மலரு, அவரு கால்ல போய் உயிந்து அழுறத விட நீ பெரிய ஆளாகி அவராண்ட போய் இப்ப நீ என்ன ஏத்துக்கோ அப்படின்னு கௌரதியா நம்ம கேட்கலாம்ல. உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களெல்லாம் பத்தி அப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்கிற நாள் வரும் அத்தை. உடுக்கண்ணு, பாவம் அண்ணன் பல விஷயத்துல அடிபட்டு நொந்து போய்குது. ஆமா, நம்ம காலம் ஃபுல்லா இந்த இட்லியை வித்துன்னு இருக்க முடியுமா சொல்லு? அப்படி இருந்தா அவர் நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி ஆவறது? நீ பெரிய ஆளானினா தானே அவரையும் சேர்த்து நீ பாத்துக்க முடியும். அத்தை, மலரு, தவறு. நீ நல்லா படிக்கண்ணு. தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா நாங்க உனக்கு இருக்கிறோம். சதானா? மேகலா, இந்தாங்க. மேகலா, இத வரேங்க. சாப்பாடு வை. இந்தாங்க மாப்ள. வை மேகலா. இருமா. ஏய், என்னடி இது? போண்டாங்க. போண்டான்னு எனக்கு தெரியும். முதல்ல இட்லி தோசை தான் எடுத்துட்டு வா போ. இல்லங்க, இது போண்டா தான். சாப்பிடுங்க. இது போண்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இது சைட் டிஷ் தானே? மெயின் டிஷ் எங்க? இதுதாங்க இன்னைக்கு மெயின் டிஷ். சீதா, எதுக்கு நிக்கிற? உட்காரு. ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டியத இப்படி டிஃபனா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க? மேகலா இரு, நான் சொல்றேன். மாப்ள, அத்தை சொல்லுங்க அத்தை. இது போண்டா, சாப்பிடுங்க. அத்தை, இது போண்டாங்கிறது குழந்தைங்களுக்கு கூட தெரியும். டிஃபன் எங்க? இது பாவக்காய் போண்டாங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா அம்மா பண்ணது. அப்பா, இரு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு. முட்டை போண்டா, வெங்காய போண்டா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடி புதுசா பாவக்காய் போண்டா? பாவக்கால குழம்பு, கூட்டு, பொரியல் இதெல்லாம் செய்வாங்க. ஏன் சிப்ஸ் கூட செய்வாங்க.
எவனாச்சும் போண்டா செய்வானாடி? காலங்காத்தால எதுக்கு சாவடிக்கிறீங்க ரெண்டு பேரும்? மாப்ள பாவக்காய் போண்டா சுகருக்கு ரொம்ப நல்லது மாப்ள. அதுல பாரு சீதா, இவ்வளவு காமெடிலாம் நடக்கும்னு முதலே தெரிஞ்சிருந்தா இந்த கோட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு அப்பவே எதிர் வீட்டுக்கு துரத்தி அடிச்சிருப்பன. சாகட்டும். நீ சமைக்கிற சாப்பாட்டை எவ்வளவு நொட்ட சொல்லுவாங்க. இப்ப பாத்தியா, பாவக்கால போண்டாவான். அடுத்தது பலாக்கால பாயாசம் செய்வாங்க போல. சாப்பிட்டுட்டு சாகட்டும். நீங்க விடுங்க, அவங்க எதையாவது சாப்பிட்டுட்டு போறாங்க. ஏய், இந்த அசிங்களா தேவையாடி நமக்கு? என்னங்க இது என்ன வேலை? மாப்ள விடுங்க. நீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. பாவக்காவ. இது பேர் போண்டா. எப்படி சூப்பர்ல? என்னாச்சு மாப்ள? எனக்கு நல்லா வந்துரும். என்னங்க பிடிக்கலையா? நல்லதானங்க இருக்கு. டேய் டேய், அப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா. டேய் வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா. மா, என்னம்மா இது? வாயிலே வைக்க முடியல. இதெல்லாம் ஒரு போண்டாவா? அசிங்கப்படு. நீங்க டெய்லி சமைக்கிறது எதுவுமே நல்லா இல்ல. பாட்டி சமைக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? பொங்கல், கிச்சடி, உப்புமா எல்லாமே நல்லா இருக்கும். இது எனக்கு பிடிக்கவே இல்ல. போமா. இப்ப நீ வாய் முள்ள வாயிலே போடுவேன். போடு. எப்ப பாரு பாட்டி கீட்டின்னு பேசாம இருக்க மாட்டே நீ? ஏய், பையன் எதுக்கு திட்டுற? அப்புறம் என்னங்க, நம்மள வேண்டான்னு ஒதுக்குனவங்க கிட்ட போய் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களும் கொஞ்சம் சாக்கல என்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கோல் மூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் என்ன அத பத்தியா கேட்டேன்? அவன் கரெக்டா தானே கேக்குறான். சாப்பாடு எப்படி இருந்தது? மனுஷ சாப்பிடுற மாதிரியா இருக்கு? என்னங்க நீங்களும் அவங்க சாப்பாட்ட போய் அதுக்காக குடிச்சவங்க குடுக்குறாங்கன்றதுக்காக வெஸ்த குடிக்க முடியுமா? போண்டா வடி இது மனசந்திமானா? ச்சே. டேய் எழுந்துடா. எழுந்துரு. பேக் எடு. சாப்பிடாமலே போறீங்க. நாங்க போற வழியில ஹோட்டல்ல 4 இட்லி சாப்பிட்டுட்டு போறோம். ஆமா, இன்னும் மீதி எத்தனை போண்டா இருக்கு? 10க்கு மேல இன்னும் போண்டா இருக்குங்க. ஓ, 10-15 போண்டா இருக்கா? ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம நீயும் உங்க அம்மாவும் சாப்பிடுறீங்க. அப்பா சாப்பிடாம ஏமாத்திடுவாங்க. சரிதான்டா. நீங்க 2 பேரும் போண்டா சாப்பிடுறத ஒழுங்க மரியாதை வீடியோ எடுத்து அனுப்புற. மிஸ் ஆச்சு. நீங்க 2 பேரும் மிஸ் ஆயிடுவீங்க. வாடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது? நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகத்தை அடைவது ஏது? ஏது ஏது? டேய், பாவக்காய் போண்டா இருந்தா அவங்களுக்கு 2 கொடுக்க சொல்றா. வா போலாம். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. இன்னைக்கே நல்லா சிரிச்சுக்கோங்க. நாளையில இருந்து நீங்க சிரிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரு யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எதுக்குங்க தேவையில்லாம மத்தவங்க வெறுப்ப நம்ம சம்பாதிக்கணும்?
இருந்துட்டு போகட்டும். அது என்ன பெரிய சத்தியவான் சாவித்திரியா நம்மளை பார்த்த உடனே எரிக்கிறதுக்கு? கெட்டவங்க கிட்ட இருந்து ஒரு சாபம் வருதுன்னா அது மாதிரி நல்ல விஷயம் நல்லவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு தூரம் பண்றீங்களோ பண்ணுங்க. நாளைக்கு வைக்கிறேன் உங்க 2 பேருக்கும். ஏய் விடு சீதா, வா. அம்மா இதெல்லாம் வேண்டாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டது வேலைன்னு தோணுது. சொன்னா கேளு. சும்மா இருக்கியா? அங்க உன் புருஷனும் புள்ளையும் உன்னை என்ன வேணும்னாலும் பேசிட்டு போட்டோம். சம்மந்தம் இல்லாதவங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. அதை விட்டுட்டு நம்மள பார்த்து நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ உன் மாமியார் காரி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரியும் நமக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரில பேசிட்டு இருக்காங்க. ஏமா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற தேவையில்லாம புதுசா எந்த பிரச்சனையும் பண்ணாதம்மா. நீ ஒன்னும் பயப்பட வேணாம் மேகலா. இத நாட்டு மருந்து கடையில தான் கேட்டு வாங்கினேன். இத கொஞ்சமா சாப்பாட்டுல கலந்து விட்டோன்னு வெயி 2 நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் வாந்தியும் பேதியும் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் தெரியும் அவங்க சமையலோட லட்சணம் என்னன்னு. நீ கொஞ்சம் பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இதை கலக்குறேன், நீ அங்க பாத்துக்க. அம்மா வேணாமா, சொன்னா கேளுமா. நான் பாத்துக்கிறேன், நீ அங்க பார்த்து சொல்லு. அம்மா வேண்டாமா. என்ன பண்ற? போதும் வா. ஐயோ அவங்க வந்துட போறாங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி. என்னடா நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா உங்க அம்மா திட்டுவால? அவங்க கிடைக்கிறாங்க பாட்டி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணா. இன்னைக்கு என்ன சமையல் பாட்டி? உங்க அம்மாவும் பாட்டியும் தான் உனக்காக ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பாட்டி சமைச்சது நிஜமாவே நல்லா இல்ல பாட்டி. கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அதெல்லாம் சாப்பிட சாப்பிட பழகிடும். பாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் பாட்டி? சொல்லு என்ன? பாட்டி பாட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க செஞ்சதை எனக்கு கட்டி கொடுத்துருங்க ப்ளீஸ் பாட்டி. அப்ப தாத்தாக்கு என்ன பண்றது? இதோ இத கொடுத்துருங்க. இத போய் எப்படிடா? நான் டெய்லி இத சாப்பிட்டு கஷ்டப்படுறேன்ல, இன்னைக்கு ஒரு நாள்
நீங்களும் தாத்தாவும் கஷ்டப்படுங்க. நீங்க இந்த பொங்கலை சாப்பிடுங்க, நான் அந்த பொங்கல் எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ வேணும்னா நான் செஞ்ச பொங்கலை எடுத்துக்கிட்டு போ. அதெல்லாம் முடியாது. நான் நீங்க செஞ்ச பொங்கல் எடுத்துட்டு போறேன். நீங்களும் தாத்தாவும் நான் தர பொங்கலை தான் சாப்பிடணும். என்னடா இதெல்லாம்? பிராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க பாட்டி. சரி, நாங்க சாப்பிடுறோம். பாட்டி, அம்மா வர போறாங்க, சீக்கிரம். இந்தா. தேங்க்யூ பாட்டி. இத ஸ்கூலுக்கு போய் தான் சாப்பிடணும். பாட்டி பாட்டி, எனக்கு சூப்பரான பொங்கல் கொடுத்தீங்கல்ல, பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல. என்ன தரணும்? கிட்ட வாங்க. ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, நீ போயிட்டு வா. மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சரி பாட்டி.